எந்த விதமான கேள்விகள், மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த விதமான பதில் இது வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கல. இப்படியான ஆட்சி நகருது. இதெல்லாம் என்ன மாதிரியான எஃபெக்டிவான அரசியல் இந்த தாவேக அரசுக்கு கொடுக்குன்னு நம்புறாங்க? இல்லை, தாவேக அரசுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. என்னதான் எதிர்கட்சிகள் உண்மையை சொன்னாலும் பிரச்சனை பண்ணாலும் விஜய் சார் அதெல்லாம் தாண்டி கடந்து போயிடுறாரு. ஏன்னா அவரு அவரோட வசீகரம் அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கேடயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக போனால் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாலின் போறாரு, அப்பா காலத்துலேருந்தே நாங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டு போனவொன்னே விசிலுக்கு போட்டு போயிடுவாங்க. இதே விஜய் சார் திருச்சி கேட்க போனா, ஓ விஜய் சார், ஜோசப் விஜய் சார், மீ ஜஸ்டின் மணிகண்டன், வைஃப் பிரசில்லா ஜெபராஜ், எல்லாரும் உங்களுக்கு தான் போடுறோம், இப்படி விட்டுருவோம். நிறைய பேர் மனுவோட நிற்கிறாங்க. மனுவெல்லாம் வாங்குறது பார்க்கவே இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமி கசிக்கு தூக்கி போட்டு போயிடும். எல்லாம் ஒரு ஆளு காலில் இருந்து நிற்கிறோம்ப்பா, மனுவோட வாங்க போட்டாருப்பா. இதே ஸ்டாலின் தான் வந்துட்டாரு, இவரு ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போறாரு. எங்க தந்தாரு விடியல்? ஒன்றும் இல்லை. இதுக்கு காலையில இருந்து நிற்கிறோம். இவெல்லாம் ஜெயிச்சு என்ன பண்ண போறாரு கேட்பாங்க. ஆனா விஜய் சார் அழகா இருக்காரு. இப்போதான் பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி நீங்க எதுக்கு நீங்க வேலை இல்லை, சரி வேலை இல்லை, மனு அல்ல வாங்கல, விஜய் தான் வாங்கல, அதனால என்ன அப்படி ஒரு மனநிலை. விஜய் நல்லா பண்றாரு. என்ன நல்லா பண்றாரு? ஒரு மாசத்துல என்ன நல்லா பண்ணிட்டாரு? ஒரு மாசத்துல நான் 1500 எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தாங்களா, இல்ல 2500 கொடுத்தாங்களா, இல்ல ஒரு மாசத்துல இருந்து பிறந்த உடனே குழந்தைங்கலாம் மோதிரம் போட்டு விட்டாங்களா, இல்ல 6 சிலிண்டர் வாரம் ஒரு சிலிண்டர் வீட்டுல அடுக்கி வச்சுட்டாங்களா, இல்ல 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படி எதுனா கொடுத்தாங்களா 500 யூனிட்டுக்குன்னு? என்ன அப்படி நல்லா பண்றாரு? குதிரை பேர அரசியல்ன்றது அது வெளிப்படையா தெரியுது. மக்கள் அவங்க குதிரை பேர அரசியல் பண்ணிடுற நமக்கு என்னப்பா, அது என்ன மாதிரி ஒரு கேவலமான தாக்கத்தை உருவாக்குன்ற அளவுக்கு அது சிந்தனை கிடையாது. கலெக்டர் வேலை, டிஎஸ்பி வேலை, பேங்க் வேலை கேட்கல, பெருக்கிற வேலை, குப்பையை வர்ற வேலை, அந்த பணி நிரந்தரத்துல இன்னும் ஒரு தீர்வு வரல. என்ன மாற்றம் இது? அப்ப வீட்டுக்கு கூப்பிட்டு பாத்தீங்கல்ல, நாடகம் தானே. நான் தூய்மை, நான் நேர்மை, நான் அமாம் சோப்புல தான் குழந்தைல இருந்தே குளிக்கிறேன், அதான் குளிப்பாய் போச்சு. இதே சொல்லி 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 வந்த உடனே அதை விட அதிகமா பண்றது. அதான் அப்படிதான் போகுது. எப்படி போகுது சார் இந்த அரசியல் போக்கு? தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இதுவரைக்கும் இந்த ஆட்சியில எந்த கேள்விகளுக்கும் பதில் சொல்லல. நம்ம குற்றச்சாட்டுகளை அவங்க முன்வைக்கிறாங்க, அதற்கான விளக்கத்தை கொடுத்தா அடுத்த குற்றச்சாட்டு, அப்படி ஒரு அரசியல். எந்த விதமான கேள்விகள், மக்கள் பிரச்சனைகளுக்கு எந்த விதமான பதில் இது வரைக்கும் அரசு தரப்பிலிருந்து கொடுக்கல. இப்படியான ஆட்சி நகருது. இதெல்லாம் என்ன மாதிரியான எஃபெக்டிவான அரசியல் இந்த தாவேக அரசுக்கு கொடுக்குன்னு நம்புறாங்க? இல்லை, தாவேக அரசுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. என்னதான் எதிர்கட்சிகள் உண்மையை சொன்னாலும் பிரச்சனை பண்ணாலும் விஜய் சார் அதெல்லாம் தாண்டி கடந்து போயிடுறாரு. ஏன்னா அவரு அவரோட வசீகரம் அவருக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கேடயமா இருக்கு. எடப்பாடி பழனிசாமி வீடு வீடாக போனால் என்ன சொல்லுவாங்க, இது விஜய் சார் போனோம், ஓ விஜய் சார், ஸ்டாலின் போறாரு, நான் தாங்க திருச்சி கிழக்கில் தம்பி மகேஷ் நிற்கிறாப்பில், ஓட்டு போடுங்க, வணக்கம் தளபதி, வணக்கம் தலைவரை, போட்டுருவோம், உங்களுக்கு தான், அப்பா காலத்துலேருந்தே நாங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி கையை காட்டி விட்டு போனவொன்னே விசிலுக்கு போட்டு போயிடுவாங்க. இதே விஜய் சார் திருச்சி கிழக்கில் போனால், சார் ஜோசப் விஜய் சார், மீ எபினேசர், மீ ஜஸ்டின் மணிகண்டன், மீ வைஃப் பிரசில்லா ஜெபராஜ், எல்லாரும் உங்களுக்கு தான் போடுறோம், அது இப்படி விட்டுருவோம், அப்படி பேசுவாங்க, கட்டி பிடிச்சிக்குவாங்க, செல்ஃபி எடுப்பாங்க, செல்ஃபி புள்ள போட்டு டான்ஸ்லாம் ஆடுவாங்க. ஜனங்களை ரொம்ப குறைச்சி மதிப்பிடவே கூடாது. இதுக்கப்புறம் விஜய் நல்லா பண்ணுறாரு. என்ன நல்லா பண்ணுறாரு? ஒரு மாதத்தில் என்ன நல்லா பண்ணிட்டாரு? ஒரு மாதத்தில் நான் 1500 எக்ஸ்ட்ரா 500 கொடுத்தாங்களா, இல்லை 2500 கொடுத்தாங்களா, இல்லை ஒரு மாதத்துலேருந்து பிறந்த உடனே குழந்தைங்கலாம் மோதிரம் போட்டு விட்டாங்களா, இல்லை 6 சிலிண்டர் வாரம் ஒரு சிலிண்டர் வீட்டில் அடுக்கி வச்சுட்டாங்களா, இல்லை 200 யூனிட் கரண்ட் ஃப்ரீ எல்லாருக்கும் ஃப்ரீ அப்படி எதுனா கொடுத்தாங்களா 500 யூனிட்டுக்குன்னு? என்ன அப்படி நல்லா பண்ணுறாரு? விஜய் சாரை எதிர்த்து எதனா ஒரு சில விஷயங்கள் சொன்னால் கூட அதை நம்புறதுக்கிறோ ஏற்றுக்கிறோ அந்த மனநிலையில் இன்னும் பொதுமக்கள் வரல. அவங்களுக்கு கரண்ட்டு கட்டாகி, அவங்களுக்கு சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகி, அவங்க சொத்து வரியெல்லாம் அதிகமாக கட்டிக்கிட்டு, காவல்துறை போதிய அளவுக்கு சட்ட ஒழுங்கு சரியாக பாதுகாக்காமல் ஒரு சில சிக்கல்கள் வரும். அதுவும் சில வாரங்கள், சில மாதங்கள் ஆகும், அது சில வருடங்கள் கூட ஆகும். அதெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் அவங்களால அதை கணிக்க முடியும். இதுக்கு இப்போ அதுக்குன்னு எதிர்கட்சிகள் அதை பேசாமல் விட முடியாது. இப்போ குதிரை பேர அரசியல்ன்றது அது வெளிப்படையாக தெரியுது. மக்கள் அவங்க குதிரை பேர அரசியல் பண்ணிடுற நமக்கு என்னப்பா, அது என்ன மாதிரி ஒரு கேவலமான தாக்கத்தை உருவாக்குன்ற அளவுக்கு அது சிந்தனை கிடையாது. நிறைய பெண்கள் மனுவோடு நிற்கிறாங்க, விஜய் சார் வாங்குவார், குடும்பத்தில் இது ஒரு பிரச்சனை, இது தீர்ப்பார்,
வேலை இல்லை, இது சேர்ப்பார். கணவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் வீட்டில் படுத்து படுக்கையாக இருக்கார், ஏதோ ஒரு வழிகாட்டுவார். நிறைய பேர் மனுவோடு நிற்கிறாங்க. மனுவெலாம் வாங்குறது கிடையாது, பார்க்கவே இல்லை. இதே எடப்பாடி பழனிசாமியாக இருந்தால் கசைக்கு தூக்கி போட்டு போயிடும். எல்லாம் ஒரு ஆள் காலிலேருந்து நிற்கிறோம்ப்பா, மனு கூட வாங்க போட்டாருப்பா. இதே ஸ்டாலின் தான் வந்துட்டார், இவர் ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. எங்கே தந்தார் விடியல்? ஒன்றும் இல்லை. இதுக்கு காலையிலேருந்து நிற்கிறோம். இவரெலாம் வந்து ஜெயிச்சு வந்து என்ன பண்ண போகிறாரு கேட்பாங்க. ஆனால் விஜய் சர்மா அழகாக இருக்கார், இப்போ தான் பாட்டு பாடிக்கிட்டே போனாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி நீங்கள் எதுக்கு நீங்கிறீங்களா? வேலை இல்லை. சரி வேலை இல்லை, மனு கூட அல்ல, அதை வாங்கலை, விஜய் தான் வாங்கலை, அதனால் என்ன, அப்படி ஒரு மனநிலை. அது போக போக தான் தெரியும். இப்போ ஒரு சில பிரச்சனைகள் நடக்குது. திருவள்ளூரில் 15 சவர நகை போட்டிருந்த ஒரு அம்மா கிட்ட ஒரு 55 வயதில் இறங்கியிருக்கும். பாவிங்க அதாவது செயினுக்காக நகைக்காக பிளான் பண்ணி அவங்க வீட்டில் அவங்க தனியாக இருப்பாங்க. அவங்க கணவர் வந்து ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணுறாரு. எப்போ இந்த வயதான தம்பதியினர் வந்து தனியாக இருப்பாங்கன்னு தெரிஞ்சு மாவு வாங்குற மாதிரி வீட்டுக்குள்ளே போய் கொலையை பண்ணிட்டு நகையை திருட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி ஸ்கூலு காலேஜ்லலாம் வந்து காலேஜ் கூட பரவாயில்ல, ஸ்கூல்லலாம் போய் குழந்தைகளை போய் வந்து குழந்தைகிட்ட அரசியல் பேசுகிறோன்ற பேரில் விஜய் அவர்களோட பாட்டு போட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சி, குத்தாட்டம், அதுக்கப்புறமா வந்து புஸ்தகத்துலலாம் வந்து விஜய் சாரோட ஃபோட்டோ, அதுக்கப்புறம் இப்போ என்னென்னா மாறுவேட போட்டியிலலாம் முதலமைச்சர் விஜய் போன்ற குழந்தைகள் வந்து எல்லாம் அப்பியர் ஆகிறாங்க. நான் அம்மையார் ஜெயலலிதா மாதிரி, நான் எம்ஜிஆர் மாதிரி, நான் அண்ணாவோட வாரிசு, நான் கொள்கை வாரிசு, கொள்கை குன்று, நான் அவரை மாதிரி இவரை மாதிரி அப்படின்றவங்களெல்லாம் நம்பவே கூடாது. அம்மையார் ஜெயலலிதாவோட அந்த தைரியமும் எம்ஜிஆர் கிட்ட இருந்த பாசமும் என்கிட்ட இருக்குன்னு. இதெல்லாம் யார் தைரியத்துக்கும் பாசத்துக்கும் அளவுகள் வச்சு அளந்தாங்கன்னு தெரில. அப்போ இந்த மாதிரி ஒரு குரூப் சுற்றுறாங்க. ஜென்சி அரசியல் என்பது சுலபமான அரசியல். அவங்கள வந்து நீங்கள் கொஞ்சம் ஈஸியாக வந்து மடைமாற்றம் பண்ணலாம். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 பாட்டு, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 2 நடிகர்களை கூப்பிட்டு வந்து சேர்க்கலாம். அவங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு இப்போ கரண்ட் பிரச்சனை அப்படின்னு எடுத்திங்கன்னா, ஒரு ஜென்சிக்கோ இல்லை பூமர் ஸ்டேஜை தாண்டின இல்லை ஒரு 40-45 வயசு இருக்கக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் என்பது வேறு. இப்போது கரண்ட்டு கட்டாகி போய் வருதுன்னா ஸ்கூலுக்கு போகிற பசங்க என்ன பண்ணுவாங்க, அப்படி இப்படி அசதியில் தூங்கிடுவாங்க. ஆனால் வேலைக்கு போகிறவங்க உடம்பு உடைச்சிட்டு வரவங்களால அப்படி தூங்க முடியாது கரண்ட்டு போயிடுச்சுன்னா. சரி ஒருவேளை லோ வோல்டேஜ், அவங்க என்ன நினைப்பாங்க, ஏதோ இஎம்ஐயில் ஒரு ஏசியை போட்டிருக்கோம், வந்தவொடனே அதை அமுக்குப்பா, கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, மண்ணாங்கட்டி ஆகுது, நான் வந்து கிளைமேட் சேஞ்சை உடைக்கிறேன், இந்த ஏசியை போட்டுட்டு இன்றைக்கி நைட் நான் குழுன்னு தூங்கணும். இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு வருஷம் பூரா இந்த கோடை காலத்தில் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும். அந்த ஏசியை போட்டோம், ஏசியை போட்டோன்னா அது லோ வோல்டேஜ் ஒன்று ஏசி எடுக்கலை, இல்லை ஏசி வந்து வேலை செய்யலை, கரண்ட்டே இல்லாமல் எல்லாம் பற்றிக்கிட்டு போடுது ஒரு சில நேரத்தில். ஏன்னா அந்த வோல்டேஜ் ஃப்ளக்ஷனில் வந்து இல்லை ஸ்டெபிலைசர் டிவி போகுது, நிறைய இடத்துல ஃப்ரிட்ஜு போகுது, இதெல்லாம் நடக்குது. இதை பற்றின ஜென்சி கிட்ஸுக்கெல்லாம் புரிதலே கிடையாது. 200 யூனிட் ஃப்ரீ சொல்லியும் அந்த யூனிட் கணக்கு போட்டோம் கரண்ட்டு பில்லு கூட வருதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஒரு பத்திரிகையாளராக என்கிட்ட நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்போ அந்த 200 யூனிட் எங்கே போச்சு? சரி கோடை காலம் அதனால் ஏறிச்சு, சரி கோடை காலம் அதனால் ஏறினாலும் போன கோடை காலத்தோடு நான் பார்க்கும்போது 200 யூனிட் கழியும் போது வரணும்ல. அப்போ என்னன்னா நீங்கள் கொடுத்த 200 யூனிட் வந்து எல்லாருமே அதுக்கு மேலே தான் செலவு செய்கிறாங்க. அப்போது பார்க்கும்போது வந்து அரசுக்கு இவ்வளோ இழப்பு, இவ்வளோ அதாயிடுச்சு நாங்கன்னா, அப்போது கம்மியாக ஆல்ரெடி விளிம்பு நோட்டு கீழே இருந்து கம்மியாக கரண்ட் யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு தான் அது போகுது. அப்போ நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களோ இல்லை மாற்றோன்னு சொல்லி பேசிக்கிட்டு இந்த ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாவில் ஃபயர் விட்டவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய கிடையாது. இப்போ இதெல்லாம் வந்து ஒரு 35 45 வயசு இருக்கிறவங்களும் இந்த பஞ்சாயத்து புரியும். 18 19 இருந்து 24 25 வயசில் இருக்கவங்களுக்கு தெரியாது. ஃபீஸ் கட்டணும், அப்பா காலேஜ் ஃபீஸ் கட்டணும்ப்பா, அந்த ஃபீஸை கட்டுறது எவ்வளோ கஷ்டன்றது அந்த அப்பாவுக்கு தான் தெரியும், இந்த அம்மாவுக்கு தான் தெரியும் தன்னோட கணவன் எப்படி பண்ணுவார். ஏன்னா அவங்க தான் அந்த நகை ஆனவனா கைட்டி கொடுக்குறது, அடமானம் வைக்கிறது. அப்போது ஒரு அன்றாட வாழ்வாதார தேவைகளுக்கு அரசியல் எப்படி தொடர்பு இருக்குது. இப்போ இவங்க கேட்பாங்க ஃபீஸு ஜாஸ்தினா அது கட்ட போகிறாங்க, அதுக்கு எது இவர் கோட்டீஸ்வரன் இப்படி ஃபீல் ஆகி பேசுகிறாரு. கரெக்டுப்பா, உங்களுக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா இந்த தனியார் மயம் கொள்கை இருக்குது பாருங்கள், அது அரசியல். உங்கள் காலேஜ் ஃபீஸ் ஏறிச்சு பாருங்கள், அது அரசியல். உங்கள் காலேஜுக்கு கேன்டீனுக்கு வந்துட்டு அப்புறமா டிரான்ஸ்போர்ட்டுக்கு அதுக்கு தனியாக காசு வாங்குறாங்க பாருங்கள், அது அரசியல். இப்போ இவ்வளோ விஷயம் அரசியல் மோசமாக போனதுனால தான் இன்றைக்கி இன்ஜினியரிங் ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து காலேஜ் ஃபீஸ்லேருந்து மருத்துவம் படிக்கணும்னா இன்றைக்கி 1 கோடி 2 கோடி இல்லை மருத்துவம் படிக்கவே முடியாது. நீங்கள் தனியாரில் போய் படிக்கணும்னா கோடிகள் செலவு பண்ணால் தான் உண்டு. இந்த நிலைக்கு மாறினதுக்கு காரணம் என்ன? அரசியல். அப்போ மாற்றம் சொல்லி வந்தவர் இந்த நோக்கத்தில் எங்கன்னா பயணம் பண்ணுறாரா? ஒரு கொள்கை முடிவு தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிறோம்.
இனிமேல்ட்டு வந்து இன்ஜினியரிங் காலேஜெலாம் வந்து நாங்கள் படிப்படியாக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அரசே நடத்தப்போம். இனிமேல் வந்து தனியார் மருத்துவக் கல்லூரியோ ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்காது. நான் பேசுகிறது முழுசாக வந்து இளைஞர்கள் சம்மந்தப்பட்ட சப்ஜெக்ட். அப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் தனியார், அதாவது என்னன்னாங்க, கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே 1 2 3 4 5 இருக்கலாம், தப்பு கிடையாது. இப்போ நாளைக்கு வந்து கவர்மெண்ட் காலேஜ் நல்லா இருக்குன்னா அங்கே வந்து என்ன HCL, இன்ஃபோசிஸ், விப்ரோலாம் வந்து இது நடத்த மாட்டாங்களா, ரெக்ரூட்மெண்ட் நடத்த மாட்டாங்களா, கேம்பஸ் டிரைவ் நடக்காதா? அப்போ இதெல்லாம் வச்சுட்டு வியாபாரம் நடக்குது. இந்த வியாபாரத்தை கேட்குறது யாரு? இந்த வியாபாரிகள் தான் ஒவ்வொரு கட்சியிலையும் ஊடுருவி அந்த வியாபாரம் பண்ணுறவன் தான் கூட்டணி வரான், இங்கேருந்து அங்கே போகிறான், அங்கேருந்து இங்கே வரான், அந்த மருத்துவமனை போய் வெளிநாட்டில் அட்மிட் ஆகிக்கிறாங்க. இதெல்லாம் நடக்குதுல்ல. இந்த அரசியலை எதிர்த்து விஜய் அவர்களோ தூய்மை புதுமை பேசக்கூடியவர்கள் ஒரு குண்டூசியை நவுத்துனாங்களா இந்த 2 மாதத்தில்? விஜய் சார் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தாரு. போராட்டம் பண்ணவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்த ஒரே உத்தமர் ஐயா தான், இன்றைய முதல்வர். இவங்க தான் அடுத்த புரட்சி பண்ண போகிறோம். அதாவது இந்த நாட்டை சுத்தம் செய்யக்கூடிய, இந்த நாட்டில் எந்த ஜாதிக்காரன் எந்த மதத்துக்காரன், நல்லவன் கெட்டவன் குழந்தை வயசானவங்க போட குப்பையெல்லாம் கையாண்டு அந்த குப்பையெல்லாம் பிரித்து இந்த குப்பை இல்லாத ஒரு நகரமாக ஒரு மாநகரமாக ஒரு ஊராக பார்த்துக்கிற தூய்மை பணியாளருக்குன்னு பேசுகிறதுக்கு நாதி இல்லாத தலைவர்கள். 2 மாதம் 60 நாள் ஆச்சுங்க. இன்னும் கலெக்டர் வேலை, டிஎஸ்பி வேலை, பேங்க் வேலை கேட்கல, பெருக்கிற வேலை, குப்பையை வர்ற வேலை, அந்த பணி நிரந்தரத்தில் இன்னும் ஒரு தீர்வு வரல. என்ன மாற்றம் இது? அப்போ வீட்டுக்கு கூப்பிட்டு பார்த்தீங்கல்ல, இப்போ நாடகம் தானே. திமுக தப்புங்க, அதிமுக தப்புங்க, தூய்மை பணியாளருக்கு நிரந்தர வேலை தரல, எனக்கு புரிஞ்சிக்க முடியுது. அவங்க மேலே குற்றம் இருக்குது. அதுவும் எஸ்பி வேலுமணி போன்றவர்கள் அதை எதிர்த்தாரு. அதனால் அதிமுகவும் அதில் கண்டுக்கல. எதிர்க்கட்சியாக இருந்து கூட அவங்க போராட்டம் பண்ணும்போது கிட்ட போய் பார்க்கல. ஜெயிக்கிறது தோக்கிறது தாண்டி சென்னையில் போராட்டம் நடந்துச்சா? சென்னையில் அதிகமானவங்களை பாதிப்புக்குள்ளாங்க. சென்னையில் கொத்து கொத்தா இந்த குடிசைகள் அதிகமாக இருக்கிற பகுதியில் யாருக்கு ஓட்டு போட்டாங்க? தாவேக்காக்கு ஓட்டு போட்டாங்களா இல்லையா? அந்த மக்களுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இப்போ அவங்க கோர்ட்டுக்கு போய் போராடணும். எதுக்கு? வேலைக்கு. இந்த வேலைக்குன்னா பெருகிற வேலைக்கு, ஒரு பெருகிற வேலைக்குன்னா 200 பேர் 300 பேர் மற்ற போட்டித் தேர்வு மாதிரி காத்துக்கிட்டு இருக்காங்களா? இல்லை ஒரு பெரிய பதவிக்கு லட்சக்கணக்கான பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க இல்லையே? அதே ஊரில் இருக்கிறவங்க தான் எல்லாரும் அந்த வேலைக்கு வர்றது இல்லையே? அந்த வேலையை பார்த்து அரசு உத்தியோகமாக கொடுத்துக்க, அதுக்கு ஒரு PF DA கொடுக்கறதுக்கு கூட மனசு வலிக்குது. நான் தூய்மை, நான் நேர்மை, நான் அமாம் சோப்பில் தான் குழந்தையிலேருந்தே குளிக்கிறேன், அதான் குளிப்பாய் போச்சு. இதே சொல்லி 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 வந்தவுடனே அதை விட அதிகமாக பண்ணுறது. அதான் அப்படி தான் போகுது. இல்லை குறைந்தபட்சம் சரி சார் அவ்வளோலாம் வேணாம், ப்ரீகேஜி LKG UKG ப்ரைவேட்டில் யாரும் நடத்தக்கூடாது. சரி ப்ரைவேட்டில் நடத்தணுமா? அரசு ஃபிக்ஸ் பண்ணும் ஃபீஸு. LKG A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கிரிக்கெட், இதை தாண்டி என்ன சொல்லி கொடுத்துருவீங்க? எவ்வளோ வாங்குறீங்க ஃபீஸு? பேரண்ட்ஸ் வந்து லைனில் நிற்கணும். இந்த அக்கிரமம் நடக்குதா இல்லையா நாட்டில்? விஜயண்ணா அந்த அந்த குழந்தை, அந்த அந்த பாவப்பட்ட அந்த குழந்தை, அம்மா அம்மா விஜய் மாமா, அக்கா அக்கா விஜய் அண்ணா, அந்த குழந்தைக்கு LKG UKG அந்த பச்சிலம் குழந்தைக்கு என்ன பண்ணிங்க? இப்போ நான் சொன்னது பண்ணலாம்ல. ஒரு அரசுனா சும்மா வந்து ஃபிடில் காஸ்ட்ரோ ஷேகுவாரோ அப்படிலாம் நம்ம பேசணும். பட்டு எங்கேத்துக்கு எங்கேயோ இருக்கணும். எதை தனியார் பண்ணணும், எதை அரசு நடத்தணும் கூட தெரியாத ஒரு கோமாளித்தனமான அரசாங்கங்களை நாம் நிறைய பார்த்துருக்கோம். இப்போது அரசாங்கத்துக்கு மாற்றம் அப்படின்னா அந்த சிந்தனையே கிடையாது. அந்த தலைவர்கள்லாம் போய்ட்டு குழந்தைங்களெல்லாம் பார்த்து, இப்போ நான் எந்த கட்சி தெரியும்ல, இப்போ மாமா எந்த கட்சியில் இருக்க சொல்லு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறார். இப்படி போதான் அரசியல். அப்போ இது என்ன வகையான இது மாற்றம்? இது எப்படி போகும் சார் இந்த அரசியல் போக்கு? இல்லை அரசியல் போக்கு வந்து இப்போதைக்கு தற்போது தாவேக்காக்கு சார்பாக தான் போகும். தாவேக்காக்கு பலம் படுத்துகிற மாதிரி தான் போய் கொண்டு இருக்குது. அந்த அந்த ட்ரஜெக்ஷன் வந்து இமீடியட்டாக மாறாது. ஏன்னா இது வந்து ஒரு 30-40 வருஷம் இருந்த திராவிட கட்சிகள் மேலே இருந்த கோபம், அவங்க பண்ண ஊழல், அவங்க பண்ண குடும்ப அரசியல், அவங்க பண்ண அந்த மடைமாற்று அரசியல், அதெல்லாம் அதில் அடங்கியிருக்கு. அதில் பாஜகவோட அந்த கூட்டணி, பாஜகவோட நிலைப்பாடு, காங்கிரஸோட தமிழ்நாட்டில் முதுகுல குத்துன அரசியல், அதுவும் அதில் சேரும். அது எல்லாமே வந்து திராவிட கட்சிகளை பாதிச்சிச்சு. ஆனால் தாவேக்கா வந்து அது எல்லாத்தையும் சேர்த்து அறுவடை. இன்னும் அது புரிகிற மாதிரி சொன்னோன்னா கமல் சார், விஜயகாந்த் சார், அதுக்கப்புறம் வேறு யாருன்னா வரமாட்டாங்களா, மூப்பனார், அப்புறம் வைகோ அவர்கள், இந்த மாதிரி நிறைய பேர் மாற்றுன்னு வந்தவங்கலாம் யாரும் வெளியில் பெருசாக வர முடியல. இந்த 2 பேரை வந்து உடைக்க முடியல. அதை உடைச்சது வந்து விஜய் சார் தான்.
அதனால் அந்த பாப்புலாரிட்டி வந்து இம்மீடியட்டாக டவுன் ஆகாது. அண்ணாமலை பாஜகவோட ஆசீர்வாதத்தோடு தான் வந்ததா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுது. அவரோட பின்னணி என்ன, அவரோட ஃபியூச்சர் என்னன்னு நிறைய கேள்விகள் முன்வைக்கிறாங்களா சார்? அவருக்கு இதுக்கு மேலே ஃப்யூச்சர்லாம் ஆல்ரெடி சார் செட்டில்டு. 3 வருஷம் பாஜகவுடைய மாநில தலைவர், ஆக்சஸ் டு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஆக்சஸ் டு ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா. அந்த ஆக்சஸ்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்காதுங்க. அதை வச்சே வந்து வாழ்க்கையினுடைய உயரத்துக்கே நிறைய பேர் போயிடுவாங்க. அவரும் போயிருக்கிறார். ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்தால் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கும்? ஏன்னா மாதம் ஒரு 2 லட்ச ரூபா வந்திருக்குமா சம்பளம்? நானும் அந்த சம்பளம் மாதிரிலாம் வாங்கின வந்தால் விட்டு தூக்கி போட்டு தான் வந்திருக்கிறேன். என்ன வந்துடும்? ஒரு வீடு இருக்கும், ஒரு காரு 2 கார் வச்சுக்கலாம். கொஞ்சம் மிடில் கிளாஸில் அப்பர் மிடில் கிளாஸ் ஒரு வாழ்க்கை வேணும். இன்றைக்கி சார் அந்த வாழ்க்கை தான் வாழறாரா? அவர் மீது எவ்வளோ விமர்சனங்கள் வருது. அவர் இந்த வியாபாரம் பண்ணுறாரு, ரியல் எஸ்டேட் பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, வருதா இல்லையா? அதற்கெல்லாம் என்றைக்குன்னா பொது வெளியில் அவர் எதுனா பதில் சொல்லியிருப்பாரா டீட்டெயிலாக? ஒன்றும் கிடையாது. அதனால் அவருக்கு நிறைய நல்ல வருமானங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கூட்டம் போடுற அளவுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. அந்த கூட்டத்துக்கெலாம் எவ்வளோ செலவாயிருக்கும்? லட்சங்கள் ஆயிருக்கும். யாரோட காசு? உங்கள் பிஎஃப் காசா? யாரோட பின்னணி? த லீடர்ஸ்லாம் ரைட்டு. இன்வெஸ்டர் யார்? ஹூ இஸ் இன்வெஸ்டர்? இஸ் யுவர் ஓன் மணி? இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி உண்டி கொடுக்குனீங்களா? இல்லை டிக்ளேர் பண்ணுவீங்களா? நானும் பார்க்குறேன், யாராவது ஒரு பெரிய கட்சியாக வரவங்க இல்லை உருவாகிறவங்க இந்த கூட்டத்துக்கு இவ்வளோ செலவாச்சு, இவ்வளோ ஆச்சு சொல்கிறது இல்லையா? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.